ஹாய் மக்களே, நான் ஹோவர்த்தினி. இன்னைக்கான வீடியோ ஒரு சிம்பிள் மேக்கப் டியூட்டோரியல். இந்த லுக்கை இன்னைக்கு எப்படி கிரியேட் பண்ணேன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ப்ரெப் பண்ணியிருக்கணும். அதுக்கு இன்றைக்கி காதியில் இருக்க கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற கிளென்சர். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் டெய்லி யூஸ் பண்ணுற டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் காதி பிராண்டோட தான். டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி காட்டனில் ஸ்ப்ரே பண்ணி அதை உங்கள் ஃபேஸில் டேப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு இன்றைக்கி நான் பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ட்ரை ஸ்கின், ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக இதையுமே அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க. கழுத்துக்குமே எப்போவுமே நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லைனா ஃபேஸ் ஒரு கலரில், கழுத்து ஒரு கலரில் தெரியும். அடுத்ததாக நான் இன்றைக்கி அரோமா மேஜிக்கோட குக்கும்பர் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்க ஒரு சன்ஸ்க்ரீன். இதுவுமே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அடுத்ததாக டெய்லி யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் காதியோட பிராண்டோடது. இதை வச்சு நான் லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. காம்பேக்ட் பவுடரில் மேபிளின் ஃபிட்மியோட 310 ஷேட் சன்பேஜ் அப்படின்ற ஒரு ஷேடு, அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் டோனுக்கு அந்த ஷேட் தான் கரெக்டாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கணும். அடுத்ததாக சுகரோட ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப மைல்டு அப்ளிகேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா டெய்லி வேர் மேக்கப்புன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ரொம்ப லைட்டாக ப்ளஷ் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பேலட்டை வச்சு ஐப்ரோஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு ஐப்ரோஸை கோம் பண்ணிவிட்டு அதோட டைரெக்ஷன் தெரியறதுக்காக நான் கோம் பண்ணிட்டேன். கோம் பண்ணதுக்கப்புறமா ஆங்கிள் ப்ரஷ் எடுத்து நான் ஐப்ரோஸை ஷேப் பண்ணுறேன். எனக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஃப்ரண்ட் மட்டும்தான் ஹேர் லைட்டாக இருக்காது. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம ரொம்ப டார்க்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஒரு நேச்சுரல் லுக் தான் கொடுக்க போகிறோம். ஒரு ஐப்ரோஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 2 ஐப்ரோஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஷேடோ பேலட். இதில் 9 ஷேட்ஸ் இருக்கும். ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேலட். இதில் ஃபஸ்ட் எடுத்தோம்னே நான் மேலேருந்து ரைட் கார்னரில் ஃபஸ்ட்டு கலர், அதாவது இந்த லைட் ப்ரௌன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் க்ரீஸ்க்கு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு மைல்டு அப்ளிகேஷன் பண்ணால் போதும். ப்ரௌன் ரொம்ப சட்டிலான ஒரு லுக் தான் தரும். அடுத்து மேலே இருக்கிற ரோவில் சென்ட்ரு கலர் டார்க் ப்ரௌன் இருக்குல்ல, அந்த ஷேட் எடுத்து நம்ம ஐலைனர் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மேக்கப்பில் நம்ம ஐலைனர் தனியாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த ப்ரௌன் ஷேட் தான் நமக்கு ஐலைனர் லுக்கே தரப்போகுது. அப்ளை பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் ஐ லுக். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். ஐலாஷ் கர்லரை வச்சு உங்களோட ஐலாஷை நீங்கள் லைட்டாக கேர்ள் பண்ணிக்கோங்க. அது மஸ்காரா அப்ளை பண்ணும்போது இன்னுமே அந்த லேஷஸ் கொஞ்சம் தூக்கி அழகாக காமிக்கும். அடுத்ததாக மேபிளின் நியூயார்க்கோட ஹைப்பர் கேர்ள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வச்சு உங்களோட ஐலாஷஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பர் ஐலாஷ், லோவர் ஐலாஷ் ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக லாக்மேயோட ஃபார்எவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் நியூ ட்ரீம் அப்படின்ற ஷேட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய டெய்லி வேர் லிப்ஸ்டிக்கு. இதோட நம்மளோட மேக்கப் லுக் முடிஞ்சு. டிஸ்கிரிப்ஷனை ரெஃபர் பண்ணிக்கோங்க, நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹோவர்த்தினி.